ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் டுகெதர் வித் எம்ஜே சீரீஸ். ஸோ இன்றைக்கி டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடுறேன். அந்த டாப்பிக்கு நான் முழு மேலே வாசிக்கல. ஸோ இங்கே ஒரு பெண்மணிக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, இன்னும் கல்யாணம் ஆகலை, என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பட் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஹீஸ் டேக்கிங் கண்ட்ரோல். அந்த பொண்ணை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் சிரிக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இதுதான் சாப்பிடணும், எல்லாமே ஒரு சேச்சுரேஷன் லெவல் இருக்குது இல்லையா, எல்லாருக்குமே ஒரு லிமிட்ன்றது இருக்குது இல்லையா, அந்த லிமிட்டை தாண்டி அவன் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, நம்ம ஜென்ரேஷனில் இந்த மாதிரி எல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு? பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையா? கண்டிப்பாக பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நினைக்கிறேன். அது அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா சரௌண்டிங்கில் இருக்கிற நபராக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு முன்னாடி நடந்த கல்யாணங்களில் இருக்கலாம். அது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து அந்த பையனோட மைண்ட் செட் எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு மேல் டாமினன்ஸின்னு சொல்லலாமே, ஒரு ஆண் அதிகாரம். நான் இப்படி தான், இந்த மாதிரி தான் நீ இருக்கணும், நீ பெண் தான், ஆஃப்டர் ஆல் ஒரு பெண்ணு தான், அந்த மாதிரி ஒரு மன நிலைமையில அந்த பையன் இருக்கா. பட் இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போது கொஸ்டின் மார்க்கில் இருக்கா. பிகாஸ் அவன் என்ன பண்ணுறது என்ன தெரியாமல் இருக்கா. ரொம்ப கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறான். அண்ட் கல்யாண தேதியும் குறிச்சிட்டாங்க. பட் இன்னும் பத்திரிக்கை அடிக்கல. அது வந்து ரொம்ப போல்டாக ஸ்பெசிஃபை பண்ணி அனுப்பிச்சிருந்தான் அந்த பொண்ணு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து ஊரளவில் நிறைய சொந்தங்களை வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்கா, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு மெயில் அனுப்பிச்சிருந்துச்சு. எனக்கு படிக்கவே ரொம்பவே சேடாக இருந்துச்சு. பிஃபோர் மேரேஜே இப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ் கொஸ்டின் மார்க் தானே. இவ்வளோ கண்ட்ரோல், இப்படி தான் இருக்கணும். எஸ்பெஷலி ட்ரெஸ் விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோல் எடுக்கிறானா. ஃபுட்டு விஷயத்தில் நீ ரொம்ப குண்டாக இருக்க, அதனால நீ இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டேன்னா இன்னும் குண்டாயிடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஆண்டி மாதிரி இருக்க, இன்னும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துட்டா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட வெயிட்டை குறைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அந்த பையன் இனிஷியல் டேஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில். ஸோ அது வந்து கொஞ்சம் லீனியன்ட் கிடைச்சதுமே இப்போது ரொம்பவே லிமிட் க்ராஸ் தாண்டி என்னென்னமோ சொல்கிறான். நான் வேக்சின் பண்ணணும், இன் டீட்டெயில் நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறான். பிகாஸ் ஆஃப் தி ராங் ரெஃபரன்சஸ்ன்னு தான் நான் அந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தாட் வந்தது, அவனுக்கு வந்து பேட் இன்ஃப்ளூயன்சஸ், பேட் ரெஃபரன்சஸ், பேட் ஐடியாலஜி, சுற்றி இருக்கும் நபர்கள் எல்லாருமே மண்டையை நல்லா கழுவிருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ தயவு செஞ்சு அந்த பெண்மணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து இன்னுமே மோசமாக போயிடும். பிஃபோர் மேரேஜே நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, பிஃபோர் மேரேஜே இப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி டஃப். இன்னும் கல்யாணம் ஆகலை, டோன்ட் திங்க் ஆமாம் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஊரளவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அட்லீஸ்ட் ப்ளீஸ் டெல் யுவர் பேரண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சேம் இஷ்யூ ரீசன்ட் டேஸில் நடந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸு அது எவ்வளோ லெவலுக்கு போயிருக்குன்னா ரொம்பவே சேடன் தான். கல்யாணமே ஸ்டாப் ஆகிற மாதிரி நிலைமைக்கு போச்சு. அந்த அளவுக்கு போக வேண்டாம். வில் ஆல் ப்ரே ஃபார் யூ, பட் ஸ்டில் திங்க் யூ ஹாவ் டைம். டோன்ட் லூஸ் யுவர் லைஃப். மேரேஜ்ன்றது ஒரு பார்ட், ஒரு பகுதி தான், அதே வாழ்க்கை கிடையாது. ஸோ தேங்க்யூ. சைனிங் ஆஃப் புனிஷா ஜெயக்குமார். பபாய்.